எல்லோருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியாக சார்ஜ் கண்ட்ரோலரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும் அதனுடன் பேட்டரியை இணைக்கவும் கற்றுக்கொண்டோம். இப்போது சார்ஜ் கண்ட்ரோலருடன் தொடர் இணைக்கப்பட்ட பேட்டரிகளை இணைப்பது, சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணையாக இணைக்கப்பட்ட பேட்டரிகளை இணைப்பது எப்படி என்பதை அறியப் போகிறோம். சார்ஜ் கண்ட்ரோலருடன் தொடரில் பேட்டரிகளை இணைத்தல். 12 வோல்ட் மற்றும் 10 ஆம்பியர் மணி நேர திறன் கொண்ட 2 பேட்டரிகளை எடுத்து பொருத்தமான இடத்தில் வைக்கவும். ஒவ்வொரு பேட்டரியிலும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை அடையாளம் காணவும். கம்பிகளை பயன்படுத்தி முதல் பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்தை இரண்டாவது பேட்டரியின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். இப்பொழுது உங்களிடம் முதல் பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினல் மற்றும் இரண்டாவது பேட்டரியின் பாசிட்டிவ் டெர்மினல்கள் இருக்கும். பேட்டரி பேக்கின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை அடையாளம் காணவும். ஒரு பேட்டரியின் பாசிட்டிவ் முனையம் மற்றும் பேட்டரியின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும். மீதமுள்ள பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் முனையங்கள் உங்கள் அளவீட்டு புள்ளிகளாக இருக்கும். உங்கள் மல்டிமீட்டரை இயக்கி டிசி மின்னழுத்த அளவீட்டு பயன்முறையை தேர்ந்தெடுக்கவும். மல்டிமீட்டரின் கருப்பு ஆய்வை எடுத்து முதல் பேட்டரியின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். பின்னர் மல்டிமீட்டரின் சிவப்பு ஆய்வை எடுத்து அதை இரண்டாவது பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். மல்டிமீட்டர் டிஸ்ப்ளே 2 பேட்டரி மின் அழுத்தங்களின் கூட்டுத்தொகையை காட்டுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். பேட்டரிகள் தொடரில் இணைக்கப்படும் பொழுது தனிப்பட்ட மின்கலங்களின் மின்னழுத்தங்கள் ஒன்றாக சேர்க்கப்படும். இதன் பொருள் தொடர் இணைப்பின் மொத்த மின்னழுத்த வெளியீடு பேட்டரிகளின் மின்னழுத்தங்களின் கூட்டுத்தொகையாகும். 2 பேட்டரிகளின் ஏதேனும் ஒன்று நெகட்டிவ் முனையங்களை சார்ஜ் கண்ட்ரோலரின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். மற்றும் 2 பேட்டரிகளின் ஏதேனும் ஒன்றின் பாசிட்டிவ் முனையத்தை சார்ஜ் கண்ட்ரோலரின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணையாக பேட்டரிகளை இணைத்தல். 12 வோல்ட் மற்றும் 10 ஆம்பியர் மணி நேர திறன் கொண்ட 2 பேட்டரிகளை எடுத்து பொருத்தமான இடத்தில் வைக்கவும். ஒவ்வொரு பேட்டரியிலும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை அடையாளம் காணவும். முதல் பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்தை இரண்டாவது பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். முதல் பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை இரண்டாவது பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலுடன் இணைக்கவும். உங்கள் மல்டிமீட்டரை இயக்கி டிசி மின்னழுத்த அளவீட்டு பயன்முறையை தேர்ந்தெடுக்கவும். பேட்டரி பேக்கின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை அடையாளம் காணவும். 2 பேட்டரிகளின் பாசிட்டிவ் முனையங்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். மேலும் நெகட்டிவ் முனையங்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். மல்டிமீட்டரின் கருப்பு ஊசிக்கருவியை எடுத்து பேட்டரிகளின் ஒன்றின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். பின்னர் மல்டிமீட்டரின் சிவப்பு ஊசி கருவியை எடுத்து
அதே பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். மல்டிமீட்டர் ஒற்றை பேட்டரியின் மின்னழுத்தத்தை காட்டுகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். 2 பேட்டரிகள் இணையாக இணைக்கப்படும் பொழுது வெளியீடு மின்னழுத்தம் ஒரு பேட்டரியின் மின்னழுத்தத்தை போலவே இருக்கும். இணையாக பேட்டரிகளை இணைப்பது மின்னழுத்தத்தை அதிகரிக்காது, ஆனால் பேட்டரி வங்கியின் மொத்த திறன் மற்றும் தற்போதைய திறனை அதிகரிக்கிறது. 2 பேட்டரிகளில் ஏதேனும் ஒன்றின் பாசிட்டிவ் முனையத்தை சார்ஜ் கண்ட்ரோலரின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். மேலும் காட்டப்பட்டுள்ளபடி 2 பேட்டரிகளின் ஏதேனும் ஒன்றின் நெகட்டிவ் முனையத்தை சார்ஜ் கண்ட்ரோலரின் நெகட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும். இந்த வீடியோவில் சார்ஜ் கண்ட்ரோலருடன் தொடர் இணைக்கப்பட்ட பேட்டரிகளை இணைப்பது, சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணையாக இணைக்கப்பட்ட பேட்டரிகளை இணைப்பது எப்படி என்று விவாதித்தோம். இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகிறது. நன்றி.